அன்பான பிள்ளைகளே, பாடம் 21 உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த காலகட்டத்தில் நாங்கள் வாழ்கிற உலகத்தில் பல்வேறு போர்கள் அல்லது யுத்தங்கள் நடைபெற்று வருகிறது. யோசித்து பாருங்க, இஸ்ரேல் காசா பகுதியில் நடைபெற்ற யுத்தம், யுக்ரைன் ரஷ்யாவில் நடைபெற யுத்தம், இன்னும் பல்வேறு நாடுகளுக்கு உள்ளார்ந்த ரீதியாக நடைபெறுகிற யுத்தம், இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில இருக்கிற அந்த சவாலான நிலைமை, இவ்வாறு இந்த உலகத்துல பல்வேறு யுத்தங்கள் நடைபெற்று வருகிறது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் வாழுற நாட்டிலையும் ஏறக்குறைய 30 வருஷம் ஒரு போர் நடைபெற்றது. இந்த சூழ்நிலையில உங்களை உங்களோட வீட்டை விட்டு யாராவது சொன்னாங்கன்னா வெளியில போக சொல்லி நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? யோசித்து பாருங்க. உங்களோட வீட்டு பகுதியில் கிட்ட ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. ஆகவே அவங்க சொல்றாங்க, உங்களுடைய பாதுகாப்புக்காக நீங்க இந்த பிரதேசத்தை விட்டு நீங்க போக வேணும்னு. அப்படி சொல்லக்குள்ள உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள் எவ்வாறு இருந்திருக்கும்? யுத்தம் மாத்திரமில்லை, இப்போ இந்த காலகட்டத்தில் நல்ல மழை, நிறைய இடங்கள்ல இலங்கையில வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. அப்ப அந்த வெள்ளம் ஏற்படும் போது வெள்ளம், அது மாத்திரமல்ல நிலச்சரிவுகள் ஏற்படும் போது பாதுகாப்பை கருதி என்ன செய்வாங்க, அவங்களோட வீட்டில இருந்து விட்டு ஒரு பாதுகாப்பான இடங்கள்ல தங்கியிருப்பாங்க. இந்த சூழ்நிலையில உங்களுடைய ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது உங்களுடைய மனநிலைமைகள் எவ்வாறு இருந்திருக்கும்? இப்போ இந்த மனநிலைமையை வைத்து கொண்டு நாங்கள் இன்றைய பாடத்துக்கு நாங்கள் செல்வோம். இன்றைய பாடம் தூய ஆவியானவர் எங்களுடைய வாழ்வை வலுப்படுத்துவார், எங்கள் அனைவருக்கும் நற்செய்தியை கொடுப்பார் என்பதே. நாங்கள் வாசிக்க போகிற வேத பகுதி திருத்தூதர் பணிகள் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துலேருந்து 25ஆம் வசனம் வரை. இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்க. இந்த பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், அதாவது பிலிப்பு என்கிற நபர் அவர் வாழ்ந்த அந்த பிரதேசத்தை விட்டு அவர் சமாரியா என்னும் ஒரு பிரதேசத்துக்கு சென்று என்ன செய்கிறாரு, அவர் ஊழியம் செய்கிறாரு. அவர் தூய ஆவியால நிரப்பப்பட்டு வழிநடத்தப்பட்டு இடங்களுக்கு சென்று இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை போதித்து வர்றாரு. அப்ப யோசித்து பாருங்க, நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு வெள்ளம் காரணமாக நீங்க போறீங்கன்னு வைங்களேன், உங்களுடைய இடமைகள், உங்களுடைய சொந்தங்கள், நீங்கள் இவ்வளவு காலம் சேகரித்த பொருட்கள் எல்லாமே நீங்க விட்டுட்டு புதிதாக ஒரு இடத்துக்கு போயிட்டு நீங்க வல்லமையா செயல்படுறீங்கன்னா, அந்த வல்லமையா செயல்படுறதுக்கு உங்களுக்கு உறுதுணை புரிகிறது, உங்களுக்கு துணை புரிகிறது தூய ஆவியானவர். இவ்வாறு தூய ஆவியானவர் பிலிப்பு மூலமாக மிகவும் விசேட விதமாக செயற்பட்டார். ஏன் தெரியுமா? அங்க நிறைய பேர் பிலிப்பு சொல்ற போதனைகளை கேட்டு இயேசு கிறிஸ்துவ அவங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்றாங்க. ரைட்? அப்ப தூய ஆவியானவர் எங்கள் மத்தியில் செயல்படும் போது எங்களுடைய வாழ்வில் ஏற்படுற இழப்புகள், எங்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட சவாலான விடயங்கள், கடினமான வேலைகள் எல்லாவற்றையும் சந்தோஷமாக மாற்ற அல்லது எல்லாவற்றையும் முகம் கொடுத்து ஜெயம் கொள்ளுகிற இந்த ஒரு சக்தி எங்களுக்கு இந்த தூய ஆவியின் வழிநடத்தலால வல்லமையால கிடைக்க போகுது. நீங்க யோசித்து பாருங்க, உங்களுடைய வாழ்வையில நீங்க தூய ஆவியானவருடைய அந்த வழிநடத்தலை, அந்த பிரசன்னத்தை நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? நீங்க கடந்து போற ஒரு கடினமான பாதைகள்ல, நீங்க கடந்து போன ஒரு கடினமான ஒரு விடத்துல தூய ஆவியானவர் உங்களோட பேசியிருக்கிறாரா? உங்களுக்கு உங்களுடைய வாழ்வை பலப்படுத்தி இருக்காரான்னு அந்த கேள்வியை நான் உங்க முன்னால வைக்க விரும்புகிறேன். அப்படி இல்லாட்டி நாங்கள் என்ன செய்யணும்? இன்னைக்கு இந்த பாடத்தை நாங்கள் வாசிக்கும் போது
எங்களுடைய தூய பரிசுத்த ஆவியின் வல்லமையை நாங்கள் உணர்ந்த பிள்ளைகளாக நாங்கள் எங்களுடைய வாழ்வையும் மாற்றிக்கொண்டு எங்களுடைய வாழ்வின் மூலமாக மற்றவர்களும் தூய ஆவியை அறிகிற பிள்ளைகளாக நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதே மாதிரி தான் கடவுளுடைய ஷீடருக்கு என்ன செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை பரப்புவது ஒரு முக்கியமான ஒரு கடமையாக இருந்தது போல நாமும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வசனங்களை பரப்புவது எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அது மிகவும் சவாலான ஒரு விடயம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பொய் சான்றுகள், பொய் தீர்க்கர்கள், பொய்யான விடயங்கள், எங்களுடைய சமயம் சார்ந்த பல்வேறு பொய்யான விடயங்கள் நடைபெற்று வருகிற ஒரு சவாலான ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் இவ்வாறான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நிச்சயமாக தூய ஆவியானவர் உங்களையும் என்னையும் எங்களை வழிநடத்தி செல்வாராக. உங்களுக்கு நான் இன்னைக்கு கொடுக்க போகிற வேத பகுதி மரண வசனம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள், நீங்கள் இந்த போலி இறைவாக்கினரை வென்று விட்டீர்கள். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர். இது நீங்கள் முடியும்னா ஒரு இதய வடிவமான ஒரு பேப்பரோ ஒரு கார்ட்போர்டோ எழுதி இந்த பகுதியை எழுதி, இந்த மரண வசனத்தை எழுதி 1 யோவான் 4:4 எழுதி நீங்கள் அடிக்கடி பார்க்குற ஒரு இடத்துல நீங்கள் இதை வச்சுக்கொள்ளணும். அப்படி வைக்கும் போது இந்த வசனம் நிச்சயமாக உங்களுடன் பேசும், உங்களை தொடும். தூய ஆவியானவர் உங்களை வல்லமைப்படுத்தி உங்களை அவருக்கு சாட்சி பகர பிள்ளைகளாக மாற்றுவாராக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல கர்த்தாவே சுவாமி, நீர் தந்த இந்த அருமையான பாடத்துக்காக நன்றி. நீர் பிலிப்புவை எவ்வாறு உமது தூய ஆவியினால் வல்லமை கொடுத்து வழிகாட்டி வழிநடத்தினீரோ ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆண்டவரை வழிகாட்டி வழிநடத்தும் ஆண்டவரே சுவாமி. உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக நாங்கள் வளர கிருபை செய்யும். எல்லாவற்றையும் பாதப்படியில் வைக்கிறேன் பரமராஜாவே. ஆமேன்.